சாமி வணக்கம். சாமி, நீங்க எத்தனை வருடங்களா திருவண்ணாமலையில ஒரு சிவனடியாரா இருக்கீங்க? 7 வருஷம். 7 வருஷமா இருக்கீங்க. எதுக்காக முதல்ல நீங்க ஒரு திருவண்ணாமலைக்கு வந்தீங்க? சரி, அப்படியே ஒரு இதுல வந்ததுதான். அண்ணாமலையார் பார்க்கணும், அண்ணாமலை நேரத்துல அண்ணாமலையாரை கூப்பிட்டு வந்த மாதிரி வந்ததுதான். ஆமா. எந்த காரணமும் இல்லையா? அப்படியே வந்துட்டீங்களா? ஆமா. ஒரு இதுல மனசு மாதிரி வந்ததுன்னா அண்ணாமலையார் பார்க்கணும் வரச்சில வேற வழியில மாறி மனசு மாதிரி வருது தானே. வேற காரணம் என்ன? மனசு மாதிரி வருதுதான். ஆமா. உங்களுக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்கா? அதெல்லாம் இருந்தா அதெல்லாம் ஒதுக்கிட்டு போதே. அது எதுக்காக ஒதுங்குனீங்க? இதில் நானா ஒதுக்குனா அது கொளுத்து போய் போச்சுன்னா நம்ம நினைச்ச முடியும்? கொளுத்த குட்டி வீட்டு கிடக்குமா? கொளுத்த குட்டி வீட்டு கிடக்குமானா எனக்கு புரியல. ஆமா, ஒரு பொரியல் நம்புறோம், அதெல்லாம் பேச முடியுமா? இப்ப இருக்க மாட்டோம்னு கொளுத்து போய் போறதுல என்ன செய்ய முடியும்? அவங்க உங்க வீட்டுல விட்டுட்டு போயிட்டாங்க உங்களை? ஏந்தாலும் பயணம் போயிட்டு அது தாவத்தை பார்க்க போயிட்டு. ஓ, நீங்க ஏதோ சொல்றீங்க, ஆனா என்ன சொல்றீங்க என்னால புரிஞ்சுக்க முடியல. காரணம் இல்லாம ஒழுங்கா நம்ம கொடுக்கற வாயெல்லாம் சுருட்டி வச்சுட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு வண்டி ஏறி போயிட்டு. ஆனா இதெல்லாம் நீ சிறு வயசு உனக்கெல்லாம் பெரியாது அப்படி. அது இப்ப கொஞ்சம் வயசான ஆள்லாம் தெரியும். இதான் நம்ம நடந்ததுதான் சொல்ல முடியும். சரி, இப்ப அவங்க போயிட்டாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்துட்டீங்க. ஆமா. நீங்க ஏன் அவங்க போனா என்ன கிடையாது? நீங்க மட்டும் வேற கல்யாணம் பண்ணி வாழ வேண்டியது தானே? எப்படி? நான் வேற கல்யாணமா? ஏனுமே என்ன கல்யாணம் என்னமா? அதாவது ஒரு கரைக்க புளிதான் புளி. கரைக்க புளிதான் புளிப்பா. கறிக்கு புளி கரைக்கும்னு வை. அந்த புளி காணாட்டாலும் அது ரெண்டாவது கரைச்சா அது புண்ணியம் கிடையாது. நான் சொல்லுது தெரியா? கரைக்க புளிதான் புளி. அது ரெண்டாவது கரைக்க புளி அது கரைக்காம சும்மா இருந்துட்டு போலாம். அந்த அளவுக்கு நான் வந்துட்டேன். சரிங்க ஐயா, இப்ப விட்டுட்டு வந்துட்டீங்க. திருவண்ணாமலைக்கு வந்துட்டீங்க. ஆமா. இப்ப இங்க என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஜாமியாரா இருக்கான் நம்ம அந்த அண்ணாமலை பண்ணி என்ன சாப்பாடு கிடக்கு இப்படியே நடந்துகிட்டு இருக்கு நம்ம கதை. அவ்வளவுதான். மாதிரி எருமை அந்த கல்யாணம் காட்சியெல்லாம் எருமை அதெல்லாம் நினைக்க கூடாது. எருமை அதெல்லாம் எருமை பார்த்து எதுக்கு 61 வயசு ஆகியாச்சு. சரிங்க சாமி. இப்ப உங்களுக்கு பசங்க இருந்தாங்களா? ஆமா. பசங்க இருக்காங்களா? ஆமா, இருக்கான். அவங்களும் எங்க இருக்காங்க? அவனும் அங்கே இருக்கான். அவனும் மாதம் 30, அவனும் மாதம் 40-45 சம்பளம். கம்ப்யூட்டர் அவன் படிச்சிருக்கான். கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறாங்க. 45 ரூபா சம்பளம். சரிங்க. இங்க நீங்க திருவண்ணாமலை ஒரு 9 வருஷமா சிவனடியாரா இருக்கீங்களா? 7 வருஷம். 7 வருஷமா. 7 வருஷமா நீங்க சிவனடியாரா இருக்கீங்க திருவண்ணாமலை. நீங்க என்ன உணர்ந்தீங்க? என்ன உணர்ந்தீங்க? என்ன ஒண்ணுதான் அண்ணாமலையரை வேண்டிட்டு தான் இருக்கும். வேற என்ன மாதிரி இது அதெல்லாம் அந்த மாதிரிலாம் தூக்கி போட்டு வந்தாச்சு. எருமை நமக்கு அண்ணாமலையர் தான் ஒன்னு இருக்கணும். அண்ணாமலையர் தான் தோணை. வேற வழி கிடையாது.